இந்த 5 வாக்கியங்கள் உங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் மொத்தமாக மாற்றும் என்று சொன்னால் நம்புவீர்களா? காலையில் கண் விழிப்பதிலிருந்து இரவு தூங்கும் வரை நாம் ஒரு போர்க்களத்தில் இருக்கிறோம். மன அழுத்தம், கவலை, எதிர்பாராத பிரச்சனைகள். ஆனால் இவற்றையெல்லாம் சமாளிக்க ஒரு சீக்ரெட் கோட் இருக்கிறது. ஆம், நம் அன்பு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த 5 சக்தி வாய்ந்த துஆக்கள். இந்த வீடியோவின் முடிவில் உங்கள் நாளை அருளால் நிரப்பவும், உங்கள் கவலைகளை நொறுக்கவும், உங்கள் வாழ்க்கையில் அமைதியைக் கொண்டுவரவும் 5 நம்ப முடியாத கருவிகள் உங்களிடம் இருக்கும். நீங்கள் தயாரா? வாங்க வீடியோவுக்குள் போகலாம். காலையில் எழுவது. தூக்கம் என்ற ஒரு சின்ன மரணத்திலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு மீண்டும் ஒரு நாளை பரிசாக கொடுத்திருக்கிறான். சுபஹானல்லாஹ்! இந்த மாபெரும் வாய்ப்புக்காக அவனுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? அதற்காகத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்தவுடன் இந்த நம்ப முடியாத துஆவை ஓதினார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூரு. துஆவின் பொருள்: புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அவனே நாம் மரணித்த பிறகு உயிர்ப்பித்தான். இன்னும் நாம் அவன் அளவிலேயே செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். மரணித்த பிறகு என்பது தூங்கிய பிறகு என்பதாகும். நாள் முழுவதும் வரும் தீமைகள். நமக்குத் தெரியாமலேயே நம்மைச் சுற்றி ஆபத்துகள் இருக்கலாம். ஷைத்தானின் தந்திரங்கள் நம்மை வீழ்த்தக் காத்திருக்கின்றன. ஆனால் பயப்பட வேண்டாம். உங்களை ஒரு கவசம் போல பாதுகாக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சூப்பர் பவர்ஃபுல் துஆவை நமக்குத் தந்திருக்கிறார்கள். ஒருமுறை அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் காலையிலும் மாலையிலும் ஓத ஒரு துஆவை கேட்டபோது அவர்கள் இதை கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம ஃபாத்திரஸ் ஸமாவாதி வல் அர்தி ஆலிமல் கைபி வஷ்ஷஹாதா ரப்ப குல்லி ஷைஇன் வ மலீகஹு அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஊது பிக மின் ஷர்ரி நஃப்ஸி வ மின் ஷர்ரி ஷைத்தானி வ ஷிர்கிஹ். துஆவின் பொருள்: இறைவா, வானங்களையும் பூமியையும் படைத்தவனே, மறைவானதையும் வெளிப்படையானதையும் அறிபவனே, அனைத்து பொருட்களின் அதிபதியே, அரசனே, வணக்கத்திற்குரியவன் உன்னைத் தவிர யாருமில்லை. எனது மனோ இச்சையின் தீங்கை விட்டும் ஷைத்தானின் தீங்கை விட்டும் உன்னிடமே பாதுகாப்பு தேடுகிறேன். மூன்றாவது மிகப்பெரிய சவால்: நமக்குள்ளேயே இருக்கும் எதிரிகள், கோபம், பொறாமை, பெருமை. இந்த குணங்கள் நம்மை உள்ளிருந்தே அழித்துவிடும். இந்த உள்நாட்டுப் போரில் ஜெயிக்க இதோ ஒரு அசைக்க முடியாத துஆ. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்துள்ளார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் முன்கராத்தில் அஹ்லாகி வல் அமாலி வல் அஹ்வாய். துஆவின் பொருள்: யா அல்லாஹ், தீய குணங்கள், தீய செயல்கள் மற்றும் தீய ஆசைகளிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். நல்ல செயல்களைச் செய்வது மட்டும் போதாது, தீய குணங்களிலிருந்தும் நம்மை காத்துக்கொள்வதுதான் உண்மையான வெற்றி. தொழுகைக்குப் பிறகும் தனிமையிலும் இந்த துஆவை உருக்கமாக கேளுங்கள். அல்லாஹ் உங்கள் உள்ளத்தை தூய்மையாக்குவான். இன்றைய உலகின் மிகப்பெரிய பூதம் மன அழுத்தம், கவலை, கடன், எதிர்கால பயம். இந்த பாரங்களையெல்லாம் தூக்கி எறிய வேண்டுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையாக இருக்கும்போது ஓதிய ஒரு துஆ இருக்கிறது. இதை ஓதினால் அல்லாஹ் உங்கள் கவலையை மகிழ்ச்சியாக மாற்றுவான் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். அந்த அற்புதமான துஆ: அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸனி வல் அஜ்ஸி வல் கஸலி வல் புக்லி வல் ஜுப்னி வ ضلعித் தைனி வ கலபத்திர் ரிஜால். துஆவின் பொருள்: இறைவா, துக்கம், கவலை, பலவீனம், சோம்பல், கஞ்சத்தனம், கோழைத்தனம், கடன் சுமை, மற்றவர்களின் அடக்குமுறை ஆகிய அனைத்தை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். இறுதி மற்றும் மிக முக்கியமான சவால்: பாவங்கள். நாம் எல்லோரும் பாவம் செய்கிறோம். ஆனால் நம்மில் யார் சிறந்தவர் தெரியுமா? உடனடியாக மன்னிப்பு கேட்பவர்தான். பாவ மன்னிப்பு கேட்பதற்கே ஒரு தலைவர் இருக்கிறார். அதுதான் சய்யிதுல் இஸ்திஃபார். இதன் சிறப்பை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நம்ப முடியாத ஒரு வாக்குறுதியை கேளுங்கள். யார் இந்த துஆவை முழு நம்பிக்கையோட பகல்ல ஓதி அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள இறந்துடுறாரோ
அவர் சொர்க்கவாசி. யார் இதை முழு நம்பிக்கையோட ராத்திரியில ஓதி காலைக்குள்ள இறந்துடுறாரோ அவரும் சொர்க்கவாசி என்று கூறினார்கள். சுபஹானல்லாஹ்! இதைவிட ஒரு பெரிய பரிசு இருக்க முடியுமா? அந்த மகத்தான துஆ. அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. துஆவின் பொருள்: இறைவா, நீயே என் எஜமான். உன்னைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை. என்னை நீயே படைத்தாய். நான் உனது அடிமை. உனது உடன்படிக்கையின்படியும் வாக்குறுதியின்படியும் என்னால் இயன்றவரை நடப்பேன். நான் செய்த தீமையை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். நீ எனக்குச் செய்த அருளோடும் நான் செய்த பாவத்தோடும் உன்னிடம் மீள்கிறேன். எனவே என்னை மன்னிப்பாயாக. உன்னைத் தவிர யாரும் பாவங்களை மன்னிக்க முடியாது. அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. இது ஒரு நிரந்தரமான, அனைவருக்கும் பொதுவான துஆவாகும். இருப்பினும் சில நேரங்களில் துஆக்கள் அதிகம் அங்கீகரிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்துள்ளார்கள். அந்த நேரங்களில் இந்த துஆவை ஓதுவது கூடுதல் நன்மை பயக்கும். தொழுகைக்குப் பின் ஒவ்வொரு பர்லு கட்டாய தொழுகைக்குப் பிறகும் துஆக்கள் அங்கீகரிக்கப்படும் வாய்ப்பு அதிகம். அப்போது இந்த துஆவை ஓதலாம். சுஜூதில் இருக்கும்போது, தொழுகையில் சஜ்தாவில் இருக்கும்போது நாம் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறோம். அந்த நேரத்தில் இந்த துஆவை ஓதுவது சிறந்தது. பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடைப்பட்ட நேரம் துஆக்கள் அங்கீகரிக்கப்படும் நேரங்களில் ஒன்றாகும். இரவின் கடைசி பகுதி, அதாவது ஃபஜ்ரு தொழுகைக்கு முன் தஹஜ்ஜுத் நேரத்தில் அல்லாஹ் அடியார்களிடம் வந்து, என்னை அழைப்போர் யாரேனும் உண்டா, நான் பதிலளிக்கிறேன் என்று கேட்கும் நேரம். அப்போது இந்த துஆவை ஓதுவது மிகவும் சக்தி வாய்ந்தது. ஒரு முஸ்லிம் பயணத்தில் இருக்கும்போது அவன் கேட்கும் துஆ அங்கீகரிக்கப்படும். குறிப்பாக ஹஜ்ஜின் அரஃபா தினத்திலும் தவாஃபின் போதும் இந்த துஆவை அதிகம் ஓதுவார்கள். நோன்பு துறக்கும் நேரத்தில் நோன்பாளியின் துஆ அங்கீகரிக்கப்படும். ஆக இந்த சிறப்பான நேரங்களில் மட்டுமல்லாமல் உங்கள் மனதில் ஒரு தேவை ஏற்படும் போதும் அல்லது அல்லாஹ்வை நினைவு கூறும் போதும் இந்த துஆவை ஓதலாம். ஒரு துஆ அங்கீகரிக்கப்பட வெறும் வாய் வார்த்தை மட்டும் போதாது. சில முக்கிய அம்சங்களை நாம் கடைப்பிடிக்க வேண்டும். அல்லாஹ் நம் முன்னால் இருக்கிறான் என்ற உணர்வுடன் முழு மன ஒருமையுடன் துஆ கேட்க வேண்டும். வார்த்தைகளின் அர்த்தத்தை உள்வாங்கிக் கொண்டு ஓதுவது அவசியம். நான் கேட்டால் அல்லாஹ் நிச்சயமாக தருவான் என்ற உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். சந்தேகத்துடன் துஆ கேட்பது பலனைத் தராது.